கன்னட அமைப்புலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரூட்டல் ஆன்டி தமிழ் 1991 திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எந்த விதத்திலயும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. என்ன எடுத்திருக்காங்க? நம்ம சிஎம் வந்து ஒரு ட்வீட் பார்க்கலையா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி அப்படின்னு போட்டு விராட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்தாரு. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு ஏதோ ஒரு மூலையில இந்த தமிழ் மக்கள் தான் சரியான ஏமாளிகள் போல அப்படின்ட்டு தோணாது. அவரோட அரசியல் தந்திரத்தை உங்களுக்கு புரியவே இல்லைமா. தமிழ்நாட்டுல இருந்து இப்போ ஒரு கொந்தளிப்பு போயிட்டு இருக்க நேரத்துல ஆர்சிபிக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம்னா கன்னட மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து சிஎம் வந்து நம்ம சிஎம்மோட வந்து ரொம்ப நல்லவர், அதனால வந்து தக்லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், தமிழர்களுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டலாம் அப்படிங்கிற ஒரு ராஜ தந்திரத்துல இதை வந்து நீங்க வந்து பார்க்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ப்ரொடியூசர் வந்துட்டு கர்நாடகா சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ தக்லைஃப் வந்துட்டு கர்நாடகாவில் சரியா ஓடல அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகத்தை கரெக்டாக ஓட்டிட முடியுமா அவரால்? நல்லா கோத்து விடுறீங்களேம்மா. அதாவது தக்லைஃப் கர்நாடகாவில் ஓடலன்னா கர்நாடக ப்ரொடியூசர் எடுத்த விஜய் படமான ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓட விடக்கூடாது. விஜய்க்கு எதிராக எப்படி பண்ணிருக்கீங்க? உப்பியா நீங்க? அப்படிலாம் இல்லைங்க, என்ன கோத்துறீங்க? யாருமே தோணி இருக்காது. எப்படி நீங்க கேக்குறீங்க ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் என்னால ஓட விடாம பண்ணும்? பாருங்க, சீமான் அவர்களோட காதல் எல்லாம் கேட்டுற போகுது. இந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஓடிட்டு இருந்த டாபிக்கை டக்குன்னு போயிட்டு வந்து தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகன் மாத்தி விட்டாரு கமல். மணிவண்ணனோட ஒரு வீடியோ வந்து எப்பவுமே அந்த ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும். கமல் எது செஞ்சாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும். அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்குத்தோட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாரியோட கருத்தும் இன்ஃபேக்ட் அது மாதிரி தான் இருக்கு. லைக் இந்த புயலை எதிர்பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்பி அவர் கூட இந்த விஷயத்துல வந்துட்டு யாருமே நிக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையே. அவரை நம்பி நிக்கல. பெரும்பான்மையான மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா கமலுக்காக நின்று இருக்க மாட்டாங்க, தமிழுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ தான் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மீட் பண்றோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலைய விட்டு போயிட்டீங்க அப்படின்னு நடக்காது, நெவர். ஓகே ப்ரோ, ஆக்சுவலா இன்னைக்கு நாம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா தக்லைஃப் ஆடியோ லான்ச்ல நடந்த விஷயம் தான். எல்லா பக்கமும் வந்துட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு அது யாரும் பேசல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் கர்நாடகா சைட்ல அது ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. கர்நாடகா டெப்டி சிஎம் வந்துட்டு உண்மையை சொன்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு கலவரம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் நம்ம வந்து பிராட் மைண்டடா பார்க்கணும். தமிழ்ல இருந்து முளைத்தது கிளைத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்ற மொழிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பெரும்பான்மையான மொழிகள், அதுல குறிப்பா வந்து இவங்கெல்லாம் டிராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மொழிகள் எல்லாமே தமிழ்ல தான் வந்து கிளைத்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கன்னட ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு பர்சனலா இப்போ நம்ம பேசுற மாதிரி இப்போ மீட் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷனா அதை எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட சான்றுகள் காட்டி வந்து புரிய வைக்க முடியும். பட் இவ்வளோ ஒரு மாஸ் பாப்புலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து கிளைத்தது அப்படிங்கிற நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். அவங்கள ஒத்துக்க வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உண்மை தெரியாம இருக்கலாம், பட் உண்மை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரகம் இல்லையா? இன்னைக்கு நம்ம தகவல் அப்படிங்கிறது தேடக்கூடிய தூரத்தில் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களோட மொழி தொன்மையை, அவங்களோட மொழியின் இனிமையை நம்ம எதுவுமே வந்து கேள்வி கேட்கல. அவங்களோட மொழி உங்களுக்கு வந்து ரொம்ப முதன்மையா இருக்கணும், முக்கியமா இருக்கணும். ஸோ அவங்க மொழி அவங்களே விட்டு கொடுத்துட்டா நம்ம எப்படி வந்து அதை ஏற்றுப்போம் மாட்டோம் இல்லையா? ஸோ அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஃபேக்சுவலி அது உண்மை அப்படிங்கிறத வந்து அவங்களே ஒரு தேடல் மூலியமாக தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு போராடி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கமல் அப்படிங்கிறவர் அவர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னு சொல்ல, பட் நம்ம அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஹாலிவுட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அவர் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறார். அவர் வந்து தன்னை வந்து சொல்லிக்கிறார் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த வகையில் வந்து தமிழ் படங்கள் அங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், குறிப்பாக தக்லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட விடாப்பிடியை தான் காட்டுது. இது வந்து நம்மளோட பிரச்சனை இல்லை. ஒன்று அவங்க வந்து இந்த மொழி தான் மூத்த மொழி, தமிழ் தான் மூத்த மொழின்னு ஏற்றுக்கணும்னு நம்ம சொல்லலை. அவங்ககிட்ட போய் இதை வந்து ஏற்றுக்கவும் வைக்க போகிறது இல்லை நம்ம. அண்ட் தக்லைஃப் படம் அங்கே ஓடினா உங்களுக்கு என்ன வந்துச்சு எனக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்கள். கமலுக்கே அதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய அரசியலாக இங்கே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது சென்சேஷனலைஸ் பண்ணி இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மறந்து இது ஒரு படத்துக்கும் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே வந்து வாய்க்க தகராறு இருக்கிறதுனால ரொம்ப வந்து சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, அவங்க அதை மறந்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, லீவ்லாம் கேட்குறாங்க. அதாவது ஆர்சிபி அப்படிங்கிறது பெங்களூர்ன்ற பேர் இருக்குது, சென்னை அப்படிங்கிற பேர் இருக்கனால அது வந்து சென்னை தமிழை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு டீம் இல்லை, சிஎஸ்கே. அது ஒரு கார்பரேட் டீம், அதில் பெரும்பான்மையாக தமிழர்கள் ஆடல, உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான அது வந்து லீவ்லாம் விட சொல்லியிருக்காங்க உங்கள் சிஎம்க்கு. அது வருஷம் வருஷம் இதே நாளில் லீவ் விடணுமா? ஏன்னா இதான் கடைசியாக ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டாங்க போல இருக்குது. முதலும் இல்லை, அவங்க அதை நோக்கி போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமல் மன்னிப்பு கேட்டுடலாமே. அங்கே இருக்கிற ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழி ஆய்வாளர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்போது ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு மட்டும் மொழி ஆய்வாளரா அப்படிங்கிற சரியான கேள்வியை இங்கே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நம்ம வந்து தலைவணங்குறோம் மதிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து வரைமுறையை மீறி தான் வந்து அவர் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி அப்படிங்கிறாரு இந்த மாதிரி சென்சேஷனலைஸ் பண்ண வேணாம், கலவரத்தை தூண்டும் விதமாக யாரும் பேச வேணாம், ரெஸ்பான்சிபிளாக பேசணும், அந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. மொழி ஆய்வாளர் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவருடைய அந்த மொழியை சார்ந்த அறிவே எந்த அளவுக்கு இருக்குன்ற கேள்வியை தான் நம்ம வந்து கேட்க முடியும். கரெக்ட். கண்டிப்பா. இப்போ வந்துட்டு இந்த கன்னட அமைப்புலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரூட்டல் ஆன்டி தமிழ் 1991 திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எந்த விதத்திலயும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. என்ன எடுத்திருக்காங்க? நம்ம சிஎம் வந்து ஒரு ட்வீட் பார்க்கலையா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி அப்படின்னு போட்டு விராட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்தாரு. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு ஏதோ ஒரு மூலையில இந்த தமிழ் மக்கள் தான் சரியான ஏமாளிகள் போல அப்படின்ட்டு தோணாது. அவரோட அரசியல் தந்திரத்தை உங்களுக்கு புரியவே இல்லைமா. தமிழ்நாட்டுல இருந்து இப்போ ஒரு கொந்தளிப்பு போயிட்டு இருக்க நேரத்துல ஆர்சிபிக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோன்னா கன்னட மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து சிஎம் வந்து நம்ம சிஎம்மோட வந்து ரொம்ப நல்லவர், அதனால வந்து தக்லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், தமிழர்களுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டலாம் அப்படிங்கிற ஒரு ராஜ தந்திரத்துல இதை வந்து நீங்க வந்து பார்க்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. உங்க அரசியல் ஞானக்கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு தெரியல. அந்த ட்வீட்டை திருப்பி ஒரு 4 வாட்டி படிங்க. இல்லை இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. நீங்கள் விளையாட்டுக்கு சென்னையில் இப்போ வந்து டிராஃபி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால ட்வீட் போடுறது கங்க்ராச்சுலேட் பண்ணுறது. இல்லை இந்தியன் டீம், அதுவும் ஒரு கார்பரேட் டீம் தான், டீம் இந்தியா, அது ஜெயிச்சாவது சரி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறது எனக்கு வந்து புரியுது. ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு நீங்கள் என்ன போஸ்ட் போட்டீங்க? அந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டி விட்டு அப்பாற்பட்டு இருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸாகவும் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் நீங்கள் இதுக்கு தான் வந்து ஒரு ட்வீட் போடுவீங்களா அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், கமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாபத்துக்காக தான் எல்லாம் பண்ணுவார். அவர் பேசிக்கலி ஒரு வியாபாரி, சினிமா வியாபாரி. அது அவர் சம்பாரிச்சுட்டு போட்டோம் அவர் சினிமா மூலியமாக, நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவர் யார் கூட அசோசியேட் ஆகிருக்காரு, பதவி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. அந்த விஷயத்துக்கு வாயே திறக்கல சிஎம். ஏன்னா அவங்க கூடாரத்தில் தானே இருக்கிறாரு மையத்தின் தலைவர், அதுக்கும் வாயை திறக்கல. தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறதுக்கும் இப்போ வந்து வாய் வர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் ஆர்சிபிக்கு வந்து விஷ் பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிகழ்காலத்துல இருந்து ரொம்ப அப்பாற்பட்டு இருக்காரு. யாராவது இதை செய்வாங்களா? அவர் மேல விமர்சனம் வரும்னு தெரியாதா? கண்டிப்பா. இதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் 8 months தான் இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. புரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீதிபதி இந்த ஒரு விஷயத்துக்கு கமல்ஹாசன் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையை சொன்னதுக்கு எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா இந்த கன்னடத்துல இருந்து தமிழ் வார்த்தைகள்லாம் நீக்கிட்டு பேசலாமே அப்படின்ற மாதிரி. சமஸ்கிருதம் பேச முடியும், நீக்கிட்டு பேசினா எதுவுமே இருக்க முடியாது. நீங்க மலையாளத்திலே பாத்தீங்கன்னா வந்து பாடல்கள் எல்லாமே தமிழ் மாதிரியே இருக்கும். ஏன்னா தமிழ் தான் அது. அவங்க சுத்தமா அப்படியே இந்த ரிஃபைன்டா, இப்ப நம்மளுக்கே வந்து கவித்துவமான வரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பாடல்கள் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து கவித்துவமா எழுதுமா தமிழா மாறிடுது. அதே மாதிரி அவங்க தமிழ் வார்த்தையெல்லாம் நீக்கிட்டா வந்து வேற என்ன இருக்கு சொல்லுங்க, பேசவே முடியாது, எதுவுமே இல்லை. லைக் லிட்டரலி அவங்க வந்து அவங்க பெங்களூர்ல இருந்து தமிழர்களை நீக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சு போயிடும். வேறு மாநிலத்தில் வந்திருக்கவங்களை எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கன்னடிகாஸ் வந்து ரொம்ப கம்மி பெங்களூர், நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி தான் வந்து கன்னட மொழியும். ஐயோ மொழியை நான் சிறுமைப்படுத்துறதுக்கு சொல்லலை. இப்போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி தோன்றதுக்கு முன்னாடியே நம்மலாம் வந்து வேற ஒரு எவல்யூஷனில் வேறு மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பேசிட்டு இருப்போம் இல்லையா. அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல, நம்ம வழி அந்த ஒரு எவல்யூஷனை ஒத்துக்கிறோம், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மொழியிலேருந்து தோன்றது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இப்போ அது வந்து நீக்கிறது அப்படின்னு சொல்கிறதே வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இதோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மொழி பிரச்சனையை மொழிக்காக நம்ம உயிரையும் விடுவோம், அந்த அளவுக்கு நம்ம பெருசாக மதிக்கணும்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்க தண்ணி பிரச்சனை நம்மளால் தீர்க்கவே முடியல. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இந்த மொழி பிரச்சனையை பேசிட்டு கடைசியில் அவங்களோட அறிக்கையில் தண்ணியை கூட பகிர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்ம வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட் பீப்புள் தான், வந்தாரை வாழ வைப்போம் எல்லாமே ஓகே. அதுக்காக நம்மளோட தண்ணி அப்படிங்கிற உரிமையை வந்து நம்ம விட்டு தர முடியாது சரியா. அது நம்மளுக்கு வேண்டிய வர வேண்டிய தண்ணி அது ஒரு ஆறாவே நேச்சுரலாக ஓடி வந்து முடியணும். ஓகேவா. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ இந்த அளவுக்கு நியூஸ் ஆகுமான்னு தெரியல. அதில் கர்நாடகா ஏதோ தீர்ப்பான், ஏதோ வந்து இத்தனை டிஎம்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு போரிங் நியூஸாக கடந்து போயிடுவோம். இது சினிமா கூட சம்மந்தப்பட்டிருக்கு. கமல் அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, ஏன்னோ அவருக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லையான்னு கேட்டால் ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன். பட் அதுக்காக நான் அவர் போஸ்ட் கூட போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை சரியா. அவர் வியாபாரத்தை அவர் பார்த்துட்டு போறாரு, அவர் ஏன் பேசினார் அவருக்கு தான் தெரியும். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றது ஒரு வரியில சொல்லலாம்ல. ஆனால் அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. நீதிமன்றமே குழம்பி வந்து 4 நாள் ஒத்தி வச்சிரும் போல இருக்கு, கோர்ட்டெல்லாம் மூடுங்கப்பா, இதை நம்ம டீகோட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தலைவன் எதை கேட்டாலும் வந்து டைரக்ட் ஆன்சரே கொடுக்க மாட்டாரு. மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைலில் அவர் எதையோ சொல்லிட்டு போறாரு. ஸோ இதே
ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டா அதுவா கமலுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கமல் பேசுறத போடுற ட்வீட்லேயே குழம்பி அப்பா சாமி நீ என்ன வேணா சொல்லிட்டு போப்பா படத்தையே ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் அவர்கள் அவர் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ட்ரெண்ட்ல இருந்தாலும் உடனே ஒரு ட்வீட் போட்டுருவாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு ட்வீட்டும் போடல, எதுவுமே பேசவே இல்லை. இல்ல 2026 அவர் தான் முதல்வர் ஆக போறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க நிலையில இந்த யார் சொல்றா கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க, அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி இருக்கப்போ இந்த விஷயத்துக்கு அவரு சொல்லாம இருக்காரு, ஏன் பயப்படுறாரா? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு இன்டர்வியூல எனக்கு தோன்றதான் சொல்றேன். இப்போ அவர் நடிச்சு முடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள், ஓகேவா? அது ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொரு ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தா, நீங்க போயிட்டு நைஸா வந்து மேல் சபை எம்பி வாங்கினா அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, ஏன் அவங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, அவங்களே பேசலாம், நான் ஏன் பேசணும்னு ஒன்று இருக்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இது ஒரு மொக்க மேட்ரு, இது வந்து ஒரு உலகத்துக்கு எதுவும் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் சினிமா துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்வீட் போட்டுக்கலாம். ஆனால் இதோட முக்கியமான விஷயத்துக்குலாம் கூட விஜய் நிறைய விஷயங்களுக்கு வந்து வாய் திறக்காம ட்வீட்லாம் போடாமல் இருந்திருக்காரு. அதனால இதுக்கு போடல அப்படிங்கிறத வந்து நம்ம அவர் தேவையில்லாமல் வந்து கோத்து விடுறாங்க அப்படின்னு தோணுது. நீயும் சினிமாக்காரன் தானே, ஒரு சக சினிமா கலைஞனுக்கு ஒரு கலை ஞானிக்கு இந்த மாதிரி பேச மாட்டேங்க. ஏன்னா விஜய் மேலத்தில் வன்மத்தில் வந்து அவரை கோத்து விடுறாங்க. அதை தாண்டி எனக்கு லாஜிக்கலாக என்ன தோணுதுன்னா, அந்த கர்நாடகா ப்ரொடியூசர் அந்த வாரிசு படம் பார்த்தீங்களா, அது தெலுங்கு ப்ரொடியூசர் அங்கே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. தெலுங்கு படம் தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அதே மாதிரி இங்க பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்றது, கடைசி கூட ஊத்தின்னு போயிடுச்சு. அடுத்து நான் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலா வந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு கர்நாடகா சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ தக்லைஃப் வந்துட்டு கர்நாடகால சரியா ஓடல அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஜனநாயகத்தை கரெக்டா ஓட்டிட முடியுமா அவரால்? தமிழ்நாட்டிலே தக்லைஃப் கரெக்டா ஓடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுமாரா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது? இல்ல நல்லா கோத்து விடுறீங்களேம்மா. அதாவது தக்லைஃப் கர்நாடகாவில் ஓடலன்னா கர்நாடக ப்ரொடியூசர் எடுத்த விஜய் படமான ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓட விடக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு ஏதோ டிவிக்கு கண்ணி போல, நீங்கள் விஜய் ஃபேனு அனில் அப்படின்னு நினச்சேன். இப்போ நாங்கள் விஜய்க்கு எதிராக எப்படி பண்ணிருக்கீங்க, உப்பியா நீங்கள்? யாருமே தோணிருக்காது. எப்படி நீங்கள் கேட்குறீங்க ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் எதனால ஓட விடாம பண்ணும் பாருங்க. சீமான் அவர்களோட காதலெல்லாம் கேட்டுற போகுது. ஏற்கனவே அவர் வந்து கர்நாடக படத்தை இங்கே ஓட விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறாரு இல்லைங்க, அவனும் கன்னட படம் பெருசாக பார்க்கறது கேஜிஎஃப்னு ஒரு படம் மூலியமாக தான் கன்னட இண்டஸ்ட்ரி இருக்குன்னே நிறைய பேருக்கு வந்து தெரியும். எனிவே நீங்க சொன்னது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அண்ட் சீமான் அவரும் சரி, பாரிசலன் அவரும் சரி, அவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்களா இருக்கட்டும், வேற யாரும் இருக்கட்டும், இதை பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது சாதாரண விஷயம் தான், அதுவே சரியாயிடும் அப்படின்ட்டு விடுறாங்களா, இல்ல இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நமக்கு எதுக்குப்பா அப்படின்ட்டு இருக்காங்களா? நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கமல் அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஒரு பொதுவாக ஒரு நடிகரா மட்டும் இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அவர் ஒரு சைடு இருக்காரு. அதனால யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா சீமான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரல் கொடுத்தாரு, அண்ணன் சொல்லிட்டு கமலுக்காக பேசினார், தமிழ் சினிமாக்காகவும் அவர் வந்து பேசினாரு. நீங்க பாரிசாலனை சொன்னதுனால சொல்றேன், அவரோட கருத்து டோட்டலி வேற மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரும்பான்மையா வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா வந்து கர்நாடகால தான் இருக்கு. அதற்கான வீடியோஸ் நீங்க ரீசெண்டா நிறைய பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இருக்கோம். தனி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஓடிட்டு இருந்த டாப்பிக்கை டக்குன்னு போயிட்டு வந்து தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகன்னு மாற்றி விட்டாரு கமல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் அவர் சொன்னது கரெக்டாக தான். ஏன்னா அவர் வந்து டோட்டலி இப்படி சொன்னார் நீங்கள் சொன்னதுனால நான் விளக்கி சொல்கிறேன் அவரோட கருத்தை. அவர் அதை அப்படி தான் பார்க்குறாரு. கமல் செஞ்சால் அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். நீங்கள் மணிவண்ணனோட ஒரு வீடியோ வந்து எப்போவுமே வந்து ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும். கமல் எது செஞ்சாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும். அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்குத்தோட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாரியோட கருத்தும் இன்ஃபேக்ட் அது மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் கமல் செஞ்ச மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. அண்ட் அவர் இப்போ கூலாக அதை ஹேண்டில் பண்ணுறதை பார்த்தாலும் வந்து லைக் இந்த புயலை எதிர்பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு கேள்வி இதாதான் இருக்கு. ஆக்சுவலா அவரை நம்பி அவர் கூட இந்த விஷயத்துல வந்துட்டு யாருமே நிக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அவரை நம்பி நிக்கல? நீங்க சொன்ன மாதிரி அவர் முன்னாடியே பிளான் பண்ணி இதான் நடக்கும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரா? இல்ல தேவையில்லாம போயிட்டு மத்தவங்க தலையிடணும் அப்படின்னு பாக்குறாங்க போல. ஆனா சோசியல் மீடியால அப்படி சொல்ல முடியாது. பெரும்பான்மையான மக்கள் வந்து கமல் பக்கம் தான் நிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ பெரும்பான்மையான மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா கமலுக்காக நின்று இருக்க மாட்டாங்க, தமிழுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற நடிகர்கள்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லனா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து லைக் கமலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து தமிழ் மொழிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. மற்றபடி ஓக்கலாக இதை பற்றி யாரும் வந்து பேசல. எதுக்கு அவங்க பிரச்சனையில் நம்ம போய் மாட்டணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்வரே இதை பற்றி வாய் திறக்கல. சாமானியர்களும் வந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஐ மீன் லைக் என்ன முதல்வருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் இதை பற்றி பேசிங்க, அவங்களே போயிட்டு மாண்டே
விடணும் இதில் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. கண்டிப்பா அடுத்து இதுல என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் தான், விட்டுட்டா அவங்களா பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்ட்டு விடுறாங்களா, இல்ல இதை யூஸ் பண்ணி அரசியலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி தான். இப்போ கர்நாடகா இஷ்யூ வந்தாலும் எப்படி நடந்துப்பாங்க கன்னடா தரப்புல இருந்து உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை அப்படிங்கிறது திருப்பி அந்த தனி பிரச்சனை ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா இன்னும் வந்து லைக் இன்ஃப்ளேட் பண்ணி விட்ட மாதிரி தான் இது வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கமல் அவர் வந்து தெரிஞ்சு சொன்னாரா, எதர்ச்சியா சொன்னாரா, அவர் சொன்னது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தேவையில்லாத வேலை இது இல்லையா. அவர் வந்து ஆனா இப்போ அன்பு மொழி, அதாவது இப்போ முதல் மொழியே அன்பு தானா, அன்புன்ற மொழியில தான் நான் பேசுவேன் அப்படின்னு இந்த சொல்லிட்டு இருக்காரு, கிண்டி கொடுக்குறாரு, வாங்கி தான் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இட்ஸ் நாட் கெட்டிங் சோல்ட். ஆக்சுவலா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வீரப்பன் அவர் வந்துட்டு நாங்க மிஸ் பண்றோம், அவர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரை டேக் பண்ணி நிறைய விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, அவங்க சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டார்ல காட்டுல. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு அப்படியே போனால் வந்து 2 நாள் அழுதுட்டு அவரே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி பார்த்த ராஜ்குமார் அப்படிங்கிற கூட்டு வந்து உட்கார வச்சு சொல்லக்கூடிய நிபந்தனைகள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். திருவள்ளுவருக்கு ஒரு செலை வைக்கணும், காவிரி பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு சாதகமாக. அது மட்டும் இல்லாமல் எல்லையில் இருக்கக்கூடிய நிறைய தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நில பிரச்சனைலாம் இருந்துச்சு, அந்த எல்லை பிரச்சனைலாம் வந்து தீர்க்கணும், பெங்களூரில் யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் வந்து வச்சார். இன்னைக்கு சாந்தனா மரம் வெட்டினாரு, யானை தந்தத்தை வெட்டினாரு அப்படின்னு சொல்றவங்க இந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க, அதை சூப்பரா மறைப்பாங்க. ஆனா உண்மை நீங்க எவ்வளவு மறைச்சு வச்சாலும் வெளில வரதானே செய்யும். யாராவது ஒரு கட்சி மட்டுமா வந்து வீரப்பனோட ரீல்ஸ் அதெல்லாம் போட்டு வந்து ட்ரெண்ட் பண்றாங்க, அவரோட பேச்செல்லாம். எல்லா தரப்பினருமே தான். ஒரு காலகட்டத்தை அவர் வந்து வெறும் ஒரு கடத்தல்காரன், கொலைகாரன் அப்படின்னு பார்த்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வீரப்பனை வந்து மிஸ் பண்ணுறாங்க. பட் மாடர்ன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயலன்ஸ் வந்து எதுக்குமே தீர்வு இல்லை, பேச்சுவார்த்தை மூலியமாக தான் எல்லாம் சரி கட்ட முடியும். ஆனால் ஒரு ஆள் வந்து எல்லாரையும் விரல விட்டு ஆட்டியிருக்காரு. தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவை வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்ச வச்சாரு தன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ராஜ்குமாரே வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனை விட்டு போகும்போது அழுதுட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வந்து சினிமாவில் வர மாதிரியான சீன். அதெல்லாம் அதை வந்து நடத்தியிருக்காரு. அதை நடத்தி அதுக்கு பின்னாடி அவர் வைக்க கோரிக்கைகள் தான் வந்து பார்க்கணும். அதன் பேரில் தான் வந்து இன்னைக்கு வந்து வீரப்பனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அதான் ஏற்கனவே சொன்ன எந்த ஒரு இண்டிவிஜுவல் பரப்படுறது இல்லை, மாஸ் மக்களோட மென்டாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. சில தலைவர்களை பற்றி பேசினா, சில தலைவர்களை காட்டினா உங்களோட வீடியோவே பேன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கூட வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு பெயர்களில் வந்து அவங்கள வந்து போட்டி புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. கரிகாலனை வந்து புகழ்றதை யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு வீரப்பன் அப்படிங்கிறவரை மிஸ் பண்ணுறது வந்து ஜென்யூனான தமிழக மக்களோட ஃபீலிங்காக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா இது எப்படி மாறும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தக்லைஃப் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி வந்து பேசலாம். கண்டிப்பா ரொம்ப நன்றி. நன்றிமா.